ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எல்எல்ஆர் ரீஇஷ்யூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த எல்எல்ஆர் ரீஇஷ்யூனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்போம். அந்த எல்எல்ஆரோட எக்ஸ்பிரைன் டேட் வந்து முடிஞ்சிருந்ததுன்னா அதை வச்சு நம்மளால் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்எல்ஆரை ரீஇஷ்யூ அதாவது ரெனியூ பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணவே முடியும். இந்த எல்எல்ஆர் ரீஇஷ்யூக்கு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் நேரில் போய் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்கள் கையில் மொபைலோ இல்லைனா லேப்டாப்போ இருந்தாலும் கூட நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் லேப்டாப்பில் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனாலும் பரவாயில்ல, இதே சேம் ப்ராசஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் மொபைலே அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய எல்லா டவுட்டையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய மொபைலையோ இல்லைனா பிசிலையோ வந்து குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் போய்ட்டு பரிவாகன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே parivagan.government.in வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிரைவர்ஸ் லேர்னர்ஸ் லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு கீழே மோர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவீங்க. இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் வந்து காட்டும். இதில் உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஆகும்போது இந்தமாரி பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். சைடில் உங்களுக்கு இன்ட்டு மாரி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை வந்து போக வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேர்னர் லைசன்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்பிரைட் லேர்னர் லைசன்ஸ் இஷ்யூ அகைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி எக்ஸ்பிரைட் ஆன அந்த எல்எல்ஆரோட நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேட்சப் வந்து என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுடைய நேமோ உங்களுடைய ஃபாதர் நேமோ காட்டும். அது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கன்ஃபார்ம் சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு சப்மிட் ஆதார் அத்தென்டிகேஷன், சப்மிட் வித்தவுட் ஆதார் அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வரும். இதில் நான் வந்து சப்மிட் வித்தவுட் ஆதாரை தான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது ஆதாரை வந்து கொடுத்து தான் அப்ளை பண்ணேன். ஸோ நான் மறுபடியும் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஆதாரை கொடுக்காம அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் ஆதார் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. நான் வந்து இப்போ சப்மிட் வித்தவுட் ஆதார் தான் கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் வந்து எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணேன். அதனால நான் சப்மிட் வித்தவுட் ஆதார் தான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஆதாரில் கொடுத்துக்கிற மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 நம்பர்ஸ் மட்டும் அங்கே ஷோ ஆகும். அதுக்கு கீழே கேட்சப் வந்து ஷோ ஆகும். அந்த கேட்சப் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஷோ ஆகும். அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கேப்சா சொல்லிட்டு இருக்கும், அதுவும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபின்னு இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸில் உங்களால் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆப்ஷனில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அதாவது நீங்கள் வித் கியரில் அப்ளை பண்ணிங்கன்னா இல்லைனா வித்தவுட் கியரில் அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் வந்து வித் கியரில் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வித் கியரை வந்து செலக்ட் கவுன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து அந்த வித்து கியர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார் சைக்கிள் வித்து கியர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பாக்ஸுக்கும் நடுவில் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா மேலே ஃபஸ்ட்டு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடில் செலக்ட் கவுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து வந்துடும். அதுக்கு கீழே ஒரு டிக் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதில் எதுவுமே சேஞ்ச்லாம் பண்ண வேணாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது சைடில் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து நோ கொடுத்துட்டு ரெண்டாவதுக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து நோ 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 நோன்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் மாரி ஒன்று இருக்கும், அதுவும் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு காட்டும். கீழே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது கீழே உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுடைய ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் எஸ்னாலும் எஸ் கொடுத்துக்கலாம், நோனாலும் நோ கொடுத்துக்கலாம். நான் வந்து நோன்னு கொடுக்குறேன். அப்படியே கீழே வந்து சப்மிட் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸுக்கும் ஓகே கொடுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதில் ஓகேன்னு சொல்லிட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு காட்டும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய பெர்த் குரூப்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சைடில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். எனக்கு இப்போ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குனால தான் ஷோ ஆகும், கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் சேவ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அந்த நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் கீழே இருக்கிற அந்த கேப்சா மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஃபோட்டோவும் வந்து ஷோ ஆகும். அப்படியே கீழே வந்தோன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது ஸ்டேட்டஸில். அதுக்கு கீழே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ட் தான். அதாவது நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டாக நம்ம கடைசியாக பண்ண வேண்டிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பேமெண்ட் பண்ணாமல் நம்மளால் எல்எல்ஆர் ரீஇஷ்யூ வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதனால் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அந்த பேமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீஜர் சொல்லிட்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். நம்ம போன வாட்டி எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது 150 ரூபான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா 30 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நம்ம வந்து 180 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது லேட் ஃபீஸ் மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டோட்டலாக 180 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து உங்களுடைய பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு காட்டும். ஒன்று கனரா பேங்க், இன்னொன்று வந்து ஐஎஃப்ஹெச்ஆர் எம்எஸ்என் போட்டுன்னு சொல்லிட்டு தான் காட்டும். இதில் நீங்கள் கனரா பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பேங்க் காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் கனரா பேங்க்னு சொல்லிட்டு கொடுங்க. என்னோட பேங்க்கும் வந்து வேறு பேங்க் தான், ஆனால் நான் கனரா பேங்க்னே கொடுக்குறேன். கனரா பேங்க்னு கொடுத்தா எந்த பிரச்சனையும் ஆகாது. ஸோ கனரா பேங்க்னே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைடில் தெரியுற அந்த கேப்சா வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பே நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அந்த நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஒரு டிக் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பாஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் யூபிஐ மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். நான் இதில் வந்து யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து யூபிஐ தான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இதில் உங்களுடைய யூபிஐ ஐடி என்னவோ அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கீழே ஷோ ஆகும். அதுக்கு கீழே ப்ரொசீஜர் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு டைமர் மாரி காட்டும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலைன்னா நீங்கள் வந்து எந்த யூபிஐ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூபிஐ ஆப்புக்குள்ளே பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஷோ ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து உள்ளே போவோம். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். அதுக்கு கீழே நீங்கள் பிரிண்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். அதுக்கு கீழே கேப்சாஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சாப் வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கெட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். அதில் சைடில் அந்த ரவுண்டு பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சா வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு பிரிண்ட் ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த பிரிண்ட் ரெசிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து ஒரு பிரிண்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஹோம் பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போவோம். அதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய எல்எல்ஆரோட டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஃபோட்டோவும் காட்டும். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா
அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸிங் அட் ஆர்டிஓ லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வியூ மோர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இதில் பெண்டிங் சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு காட்டுது. ஏன்னா இதுக்கப்புறம் ஆர்டிஎஸ் ஆஃபீஸ்காரங்க தான் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய எல்லா வேலையும் வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆர்டிஎஸ் ஆஃபீஸர் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்துட்டு அப்லோடு வந்து கொடுப்பாரு. அவர் அப்லோடு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்எல்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்எல்ஆர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் லேர்னர் லைசன்ஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்களா, அதேமாரி அதுவும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பிரிண்ட் லேர்னர் லைசன்ஸ் சொல்லிட்டு ஃபார்ம் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜில் ப்ரொசீஜர் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டும் நீங்கள் எல்எல்ஆர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா லைசன்ஸ் நம்பர் போட்டும் உங்களுடைய எல்எல்ஆர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய எல்எல்ஆர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்எல்ஆர் நம்பர் போட்டு தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ எல்எல்ஆர் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சா வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அந்த சப்மிட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபியை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எல்எல்ஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்எல்ஆர் ரீஇஷ்யூக்கு அப்ளை பண்ணி நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்எல்ஆர் நம்பரை வந்து டைப் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு TN03 ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற லெட்டர்ஸை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். இல்லைனா வந்து எல்எல்ஆர் நம்பர் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களோட எல்எல்ஆர் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகி போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேரில் நம்ம ஆர்டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் தான் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன். அது உண்மை தான், நம்ம நேரில் போகணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அப்ளை பண்ணால் அந்த எல்எல்ஆர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நேரில் போய்ட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து டிக் மார்க்கு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்மளால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுவோ அங்கே நேரில் போய்ட்டு நீங்கள் இந்தமாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரோ உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து உடனே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எப்படி எல்எல்ஆர் ரீஇஷ்யூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் இருக்கிற சில டவுட்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்க, அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.